ஒரு சூற காத்து ஊற பார்த்து போகுது, மனசெல்லாம் பூத்து வானம் பார்த்து ஏறுது. ஒரு சூற காத்து ஊற பார்த்து போகுது, மனசெல்லாம் பூத்து வானம் பார்த்து ஏறுது. பல குயில் கூவுது, ஒரு மயில் ஆடுது, ஒரு வானவில் தேடி வந்து பவுடர் பூசுது. ஒரு கதவு திறக்குது, புது வழிகள் பிறகுது, வயசான சிங்கம் ஜீன்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுது. படநாடி துடிக்குது, வேகம் பொறக்குது, பழைய ரத்தம் பத்தி எரியுது கொதிக்குது. அடிக்கடி ஒண்ணுக்கு போ நிப்பாட்டணும்னு சொல்லி இறங்கி ஒய்ஃபு கால் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. இது தாண்டிட்டமா அம்மா, இது தாண்டிட்டமா. இதுதான் இந்த கல்யாணம் ஆன ஆளுங்க கூட வெளியே வரவே கூட. நீங்க பேசல உங்க ஒய்ஃப் கிட்ட? அவர் 2 நாள் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். இருங்க, எங்க ஆள் வராருண்ணே, சிங்கிள் பாய், சிங்கிள் கூட்டத்தின் தலைவன். ஒய்ஃப்ட கால் பண்ணி பேசலையா? தான் இல்லையே, வீட்டுக்காரர் வீட்டுல இருக்காரு. டேய், நீ என்ன அவங்க கூட சுத்திட்டு இருக்க? நீ நம்ம ஆளு தெரியுமா இல்லையா உனக்கு? ஏய் கேபிள் ராஜா, வாடா. தாங்க ஊர்றா, நீ சண்டை நினைச்சுக்கிற ரொம்ப செயலா இருக்கிறேன். சார்ஜர் முக்கியமான திங்ஸ், அதாவது கொடைஞ்சு தள்ளிட்டான். இதுக்கப்புறம் இந்த டப்பாவதான் உருக்கி நக்கல். அங்க பாருங்க நானு உங்களுக்குள்ள பேசுற போன வச்சே பேசலாமேடா. 2 பேர் பக்கத்துல யாரும் டப்பா நல்லா அணைக்க மாட்டோம். 2 பேர் பக்கத்துல அவனுக்கு ரொம்ப கலாய்க்கிறாங்க. ஒரு பக்கத்துலயே பேசிக்கிறாங்க. அவனுக்கே வைப்போம் கேக்குறா அவரு. அப்பதான் ஏதோ அப்ரோச் அது பாருங்க, இளந்த புண்ணாயெல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. எல்லாம் 90s சாப்பிட்டா 70s தானே. எல்லாருக்குமே வீட்டுல சாப்பிடக்கூடாது, சுகர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு வச்சிருக்காங்க. இந்த 2 நாள் இவங்க எல்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏதோ ஹேங் ஓவர் படத்துல வர மாதிரி வந்துருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது கிடையாது. போட்டுட்டு மாத்திரை போடுவாங்க ஒருத்தரும் சுகர் மாத்திரை. எனக்கு இந்த எஸ்டிஆர் தான் ஒரு உண்மை டார்ச்சர் பண்றாரு. எஸ்டிஆர் முன்னாடி இந்த வீடியோ பார்த்தா எஸ்டிஆர் கதை இளரத்தம் இப்படி பண்ணும்போது இளரத்தம் சும்மா இருக்கும். நான் பண்றேன் அடுத்த சாப்பிட்டு பாட்டுப்பா, நாங்களும் பண்ணோம். என்னது வாய்ப்பு சாப்பிடுங்க. கிரிக்கெட் விளையாடுறாங்க எல்லாரும். வாங்க. ஆமாண்ணே, என்ன சீசன்? ஐபிஎல் சீசன். பல சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படிடுவாங்க. உள்ளே இருக்க ஆளுக்கு 2 ஓவர் சண்டை போடாம காசு அடிக்கலாம். தேவையில்லாம அவங்க நம்மள பார்த்து வராங்கன்னு கெடுத்துறாங்க. சின்ன பசங்க மூளை விளையாடுங்க பிரதர். போங்க பிரதர். தம்பி போன் எல்லாம் இல்லாம நம்ம விளையாட போறோம். சரி போ, போன் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். நீ போன் சின்ன பேட்டா உரா போய் முதல்ல டீம் பண்ணா போடா. ஃபர்ஸ்ட் பேசி போவாங்க. அவங்க எல்லாம் ஒரு டீம், நம்ம எல்லாம் ஒரு டீம். அப்படியே ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க டீம்ல எத்தனை பேர் கேட்டோம். வாங்க வாங்க அப்படியே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாத்தீங்க, நல்லா அப்படியே ஏலகிரியை நோக்கி வந்து அந்த வாசம் உள்ள வருமோ இந்த குஸ்கா மண்டைய கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா அவ்வளவுதான் இறங்கிட்டாரு. பட் அங்க பாருங்க, ஐபிஎல் சீசன் வர. ஆமா, ஐபிஎல் சீசனா? ஆமா, வெயில் சீசன். வெயில் தம்பி புறா வாடா. அவள்தானே சின்ன கோச்சு கொடுத்துட்டு இருக்கேன் நான் பசங்களுக்கு. கோச்சிங் நீங்க என்ன இத்தனை வருஷம் அவனுக்கு கொடுக்காது, இப்ப வந்து கொடுக்க போறீங்களா? கோச்சு கொடுப்பேன் நான். அப்புறம் அப்படியா? எப்பவுமே நீ என் டீம் தான். இப்ப நம்ம 15 பேர் இருக்கோமே. எப்படி அவன் கிளறத்தணும்? அவன் டீம் கிளறத்தோம். அவன் தனியா இருப்ப. நம்ம எம்பளமா போறோம். எம்பளமா நம்ம ஆடுவோம்டா. நான் ஆர்சிபி ஃபேன்டா. சொல்றதுக்கு நம்ம வேற. ஐயோ, நான் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சேன்னா மெரினா பீச்ல போய் விழுவோம். இப்ப தண்ணி அடிக்குது பேசல. கிரிக்கெட் தான் பேச. அல்வா பாலா போட்டு அடிதான் செய்வாரு. சின்ன பையன் பிடிச்சிருப்பாங்க. வாங்க, இந்த டீம் கேப்டன் யாரு? ஜானியா? தம்பி ஜானி கிளி இருந்தாருங்க. ஜானி வாப்பா. ஜானி எஸ் பாப்பா வாங்கப்பா. என்ன ஜானி பாயிட்ட புடிச்சு ஓடி வரீங்க? எவ்வளவு பெரிய கிரிக்கெட்டர் அவன். இவதான் ஜானியா. ஹாய். What is your name?
ரெடி ரெடி இது நம்ம பாரம்பரிய முறை கைய போடுங்க ரெண்டு கையில விடக்கூடாது என்ன அப்பா அம்மா விளையாட்ட விளையாடுறோம் எத்தனை பேரு உங்க டீம்ல எத்தனை பேரு நான் ஒரே விஷயம் ஏதோ பண்றாரு உள்ள அவள நீ தான் பண்ணிருப்பேன் தெரியும் ஓகே ஜானி உங்க டீம்ல டஃப் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்களா ஓகேவா யார் பிளேயர் இந்த சின்ன பையன் பிளேயரா நெட் கிரிக்கெட் இல்லப்பா மெயின் கிரிக்கெட் மெயின் கிரிக்கெட்லயே நம்ம தான் பிளே அப்படி வாங்க நீங்க கேப்டனா இருக்க தகுதி உடையவர் அடுத்த வருஷம் நீங்க தான் கேப்டன் வைஸ் கேப்டன் சரி எங்க ஃபர்ஸ்ட் எங்க கூட மேட்ச் விளையாட சம்மதமா ஏன்னா எங்க பிளேயரை பாரு நாங்க கோலி இறக்கி வச்சிரோம் யார் கோலி நீங்க வா ஓகே ஓகே ரெடியா நீங்க எத்தனை பேர் நீங்க வரீங்க நாங்க 11 பேர் 11 பேர் நீங்க 11 பேர் நாங்க ஒரு 15 பேர் இருக்கோம் 13 பேர் இருக்கோம் ஓகே கூட வச்சுக்கலாம் 20 அசிங்கப்படுறானே கேவலப்படுறானே நீங்க எத்தனை பேர் வேணா இருங்க நாங்க 15 பேர் இருக்கோம் ஏன்னா உங்க டீம் பேர் என்ன கலந்தரா கேசிசி கல்லற கலந்தரா கேசிசி கலந்தரா ஹிந்தி பேரா கலந்தரா இது ஊர் பேரே கலந்தரா கேசிசி அப்படியா கலந்தரா கிரிக்கெட் கிளப் அப்படியா கேசிசி கேசிசி கிரிக்கெட் கிளப் என்னது டீம் பேரே தெரியல MCC மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் MCC ஓகே நாங்க 15 பேர் இருக்கோம் ஆனா நாங்க இறங்குனா உங்க பூமி தாங்காது அதனால நாங்க மெயின் ஒரு 8 பேர் வரோம் மெயின் பேட்ஸ்மேன் மட்டும் நீங்க நல்லா பெரியவங்கள கூட கூட்டுவாங்க விராட் கோலி சேவாகலாம் இருந்தா கூட கூட்டுவாங்க ஓகேவா தம்பி ரெடியா டாஸ் பண்ணலாமா வாப்பா 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 ரூல்ஸ் இருந்தா கேட்டுக்க ரூல்ஸ்லாம் ஏதா ஒன் பிட்ச் இருக்கு அது இருக்கலாம் சோ அள்ளி கூடாது ரூல்ஸ் இருந்தா மீறப்படும் ரூல்ஸ் இருந்தா மீறப்படும் ஓகேவா ready the sun is ready we are going to the task the mine department to start the task MCC said நீங்க 8 தான சொன்னீங்க அவன ஃபர்ஸ்ட் 8 சொன்னா 2 பேர் பேட்டிங் சூப்பர் டாஸ் ஜெயிச்சு MCC பேட்டிங் ஏத்துறோம் சோ ஃபர்ஸ்ட் ஓபனிங் பேட்ஸ் பண்ண இறங்குறேன் நான் வேற ஊர் வந்து ஆடுறோம் நான் இறங்குறேன் அதனால எல்லாம் நம்ம ஊர் தமிழ்நாடு சரி அவங்க பேட்டிங் விளையாடுறது நம்ம ஃபீல்டிங் போடுவோம் அப்படியே இப்ப பேட்டிங் நீங்க ஊர் மாறிச்சா ஓகே நாங்க ஃபீல்டிங் அண்ணே இப்ப 15 பேர் இருந்தோம் சரி. ஆனா 8 பேர் தான் அலௌட் என்ட்ரி இல்ல டிரைவர் என்ன சேர்த்தா தானே 15 அதான் ஓகே ஆனா நம்ம டீம்ல 8 பேர் தான் விளையாட அலௌட் அவனுங்க 8 பேர் தான் இருக்காங்க சரி நீ வேண்டாம் கேப்டன் இல்லாம எப்படி ஆடுவீங்க நீ தான் கேப்டனா சரி அப்ப ரிட்டையர் ஆயிட்டு ஒரு 6 மேட்ச் கழிச்சு வா டீலிங் நல்லா இருக்கு நீங்க ஆடுங்க உடனே கொடுத்து போயிட்டு அதே மாதிரிதான் நீ வந்து ஒரு கோச் ஆகக்கூடியவன் உன்கிட்ட அந்த மாதிரி டேலண்ட் எல்லாமே இருக்கு நீ தேவையில்லாம பிளேயரா வராத நீ கோச் கோச்சா பேட்டிங் செமையா ஆடுவானா அதான் பேட்டிங் கோச்சாரு சில வைடா பேட்டிங் ஓகே பேட்டிங் கோச் நான் நெட் பிராக்டிஸ்லாம் வரலாமா நீ வரலாமா என்ன இவ்வளவு ஈஸியா கலந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சா ஈஸியா எல்லாரும் 8 பேர் யாரு நம்ம டீம்ல 8 பேர் யாரு 8 பேர் ஜார்த்தன் இவனுங்க 2 பேரை தவிர பாக்கி எல்லாரும் பேர் சொல்லுங்க யார் யார் அடுத்து இங்க வாங்க ஃபர்ஸ்ட் இங்க இருங்க நான் எடுக்கிறேன் நேரா நில்றா அவனுக்கு யாராவது அர்ஷத் கான் பேட்ஸ்மேன் பவுலர் போடா நீ வேணாம் அதிர்ச்சி அருண் என்னன்னே தெரியல சும்மா 2 ஏய் குரூப்ல டூப் ஏய் சக்தி 1 3 அட்மிட் பண்ணுங்க சக்தி 1 3 எஸ்டிஆர் 1 4 அப்புறம் பாருங்க இங்க பாரு ஜான்டி ரோட்ஸ் கிராண்ட் ரோட்ஸ் காம்போ கேள்வி ஆமா ஜடேஜா வேணுமா யாரு அவரே குறுக்க வர வேணாம்னு மட்டும் சொல்லு அந்த ஜெயசூர்யா 1 அப்படியா ஓகே எத்தனை பேர் அப்போ 8 பேர் வந்துட்டோம் அருண் தினேஷ் ஹர்ஷத் ஜெயசூர்யா கதிரவன் சக்தி சித்து எஸ்டிஆர் எத்தனை பேர் இருக்கான் 8 பேர் அவங்க டீம் 8 பேர் அவங்க டீம்ல ஒரு ஆள் சேர்த்துக்க முடியும் உங்க டீம்ல 9 பேர் வச்சுக்கிறீங்களா ஓகேவா இன்னும் ஓகே சரி இந்த குஸ்கா சென்னை வாசி இன்னொரு ஆள் சேர்த்துக்கணும் 10 பேர் ஓகேவா ஓகேவா அப்ப சென்னை வாசி 1 டிரைவர் என்ன அவர் பேர் சென்னை டங்கா 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 அவ்வளவுதான் 10 பேர் டீம் ரெடி 11 பேரு இருக்காரா அப்ப பாண்டியை சேர்த்துருங்க பாண்டியா கிரிக்கெட்ல 11 பேர் தான் விளையாட முடியும் நம்ம 12 பேரு ஃபுட்பால் கூட 11 பேர் தான் பரவாயில்ல வாங்க எல்லாரும் 12 பேரு கமான் பிளேயர் 12 பேரு இப்ப நம்ம ஊரை விட்டு வேற ஊருக்கு விளையாட வந்திருக்கோம் டீம் விளையாட வரல நம்ம வேலையா வந்தோம் நடுவுல நம்மள வந்து ஒரு நிர்பந்தமா நம்மள வந்து ஒரு மேட்சுக்கு நம்ம தள்ளப்படுறோம் மெட்ராஸோட பேரு மெட்ராஸோட பவரை நம்ம MCC guys அவங்க என்ன டீமா கேசிசி கிருஷ்ணசுவாமி கிரிக்கெட் கிளப் அவங்க வேற ஏதோ சொன்னாங்க தம்பிங்க வாங்க இந்த ஊர் பேர் என்ன கலந்தரா கிரிக்கெட் கிளப் கலந்தரா கேசிசி மெட்ராஸ் MCC இறங்குறதுக்கு ஆட்டி வீட்டுக்கு போயிடலாமா அவனுக்கு கும்பல அங்க பாருங்க பயங்கரமா பேசுறானுங்க மாப்பிள்ள அவனுக்கு எல்லாரும் ஈஸி தான் ஆமா கத்துறவங்க எல்லாம் ஜெயிக்க முடியாது முதல்ல கத்தணும்
கமான் வாங்க பவுலிங். நான் ஃபர்ஸ்ட் ஓவர். இரு இப்பதான்டா சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இருங்கடா. இப்ப நண்பர்களே, இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரே நிமிஷம், ஸ்டேடியம்ல வந்து போன் நோட்டே இருக்காரு நம்ம ஆளு. அப்டேட் போட்டுட்டோம். அப்படியா? ஆமா, எல்லாம் டெக்னாலஜியா வரும், டிஜிட்டலா வரும். அவர் நம்ம டீம் ஜெயிக்கணும், இவர் கையில பாலே போக கூடாது. அவர்கிட்ட நைஸா பால் வாங்கிட்டு அவங்க பொட்டாட்டி போன் பண்ணிச்சுன்னு சொல்லி போன கொடுத்தாங்க போயிடுவாரு. எக்ஸ்கியூஸ் மீ. நம்ம ஃபர்ஸ்ட் பவுலிங். ஒரு 2 பேர் சேர்க்கஸ். நீ விடுங்க, கேட்ச் உங்களுக்கு பிடிக்க தெரியுதா பாப்போம். போக நீங்க கிடையாது. ரெண்டு சேர்க்கஸ் நம்ம டீமுக்கு ஒரு ரெடி இருக்கும். அதுதான் ஒண்ணு வச்சுக்கலாம். ப்ளீஸ் கேப்டன், நான் உள்ள வரேன். ஒரு சேர்க்கஸ் ரெண்டு போடுங்க. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஓவர் நான் பாத்துறேன், ஏன்னா ஸ்பின்னு அவங்கள சதற விடுவேன். இந்த ஆனா இப்படி ஏமாத்தாதீங்க. நான் பாத்துறேன். இங்க பாருங்க, நல்லா போடலனா நல்லா நீ போடா கீப்பிங் பா. ஆனா நான் இது க்ளோஸ் அப் சொன்னேன் இப்ப. க்ளோஸ் அப்பா. ஆமா. ஸ்லிப் சொல்றேன். போ லாஸ்ட்ல போ. லாஸ்ட்ல போ. போ லாஸ்ட்ல போ. நீ அந்த ஆடு மேய்ச்சி நிக்கறார்ல, அவர் கூட எங்க பால் வராது? இந்த சைடு ஆஃப் சைடுல ரன்னே கிடையாது. ஏய் எங்க நில்லுங்கடா, போங்கடா, எல்லாத்தையும் நில்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் பால். போறா. ஃபர்ஸ்ட் பால். கேட்ச் இட். என்னடா ஃபர்ஸ்ட் பாலே விடுறீங்க? போடுங்க பிரதர், ஒழுங்கா. ஒரு பால். டேய் போட தெரியுமா தெரியாதாடா? ஸ்பின்னுடா. அடி அர்ஜுன். ஏய் தட்டா. ஏய் புண்ணா. ஓகே. இல்ல கேட்ச் புடிச்சா அவுட்டா? கேட்ச்ரே. பச்சா. ஏய் பால் எங்கயா போடுற? யோ. லேடிஸ் த்ரோ போறாருல. 3 balls. ஏய் எருமாடே, போட தெரியுமா தெரியாதா? கை வலிக்குச்சுடா. Free please. What the ball re? சூப்பர். ஏடா பின்னாடி டேய் போறா முட்டா. எவ்வளவு ஸ்லோவா நடக்கறாங்க பாருங்க. இப்படின்னு போறாருல. சூப்பர். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஸ்கோர் 6. பச்சா ஹலோ. அதாவது ஓடி கூட பிடிக்கணும்னு தேவையில்ல, வரதுதான். நார்ல அடிச்சுக்கிட்டா என்ன பண்ண முடியும்? சூப்பர். ஒன் ரன்ல பிடிக்கிறாரு என்ன. ஒரு கையில போனு. இது எங்க அவன் தர்க்கம் முடிச்ச நாய? போடா அப்படி போய் மாடு மேய்டா. சூப்பரா. ஓடுறதுக்கே 10 மணி நேரம் பண்றாங்க. அவர் பண்ண ஆக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா அது ஆக்ஷன்ல ஃபுல்லா போனதுனால பால் சரியா போலன்னு நினைக்கிறேன். டேய் போடா, சும்மா கட்டுப்பாடா வச்சிருக்கானா. போடா. சூப்பர். ஐயோ போயா டஜா. ஓகே, தெரிஞ்சதுதான். அந்த பால் வரும்போதே தெரியும். நீ புக் பண்ணு போ. குஸ்கா.
இனிமேல் நம்ம டீம்ல யாரும் விக்கெட் எடுக்க வேணாம்டா. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான்டா அவன். தம்பிங்களா நான் வேணா உங்க டீம் கொஞ்சம் ஆடவா? டேய் அவனுக்கு ஆடட்டும். டேய் இவன் வேற இதை மிச்சிட்டான்டா. மீச்சுட்டான்டா. ஆயம் மீச்சிட்டு செருப்பு கட்டி போட்டு நிக்கிறான்டா. டேய் மச்சான் பக்கம் போனாலே அவனுக்கு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பரா கரெக்ட் மச்சான். ஸ்ட்ரைட்டா வரது இது என்னென்ன டீம் இது? உள்ள உள்ள தரு தரு தரு. 4 ஏய் டட்டி கை வலிக்கிச்சுனா லாஸ்ட் பால் ஃபுல் டாஸா போடுவாங்க. ஆனா 5 பால் போட்டா பாராட்ட மாட்டீங்க. ஒரு பால் மிஸ்டேக் பண்ணா தப்பு அதான் பண்றீங்க. ஒரு பால் எல்லா ரன்னையும் குடுத்து போயிட்டியே. இவ்வளவு எவ்வளவு ரன் கொடுத்தாரு? நான் கம்மி தான் கொடுத்தேன். அவர் எவ்வளவு ரன்? இவன் பால்ல ஈஸியா 6 அடிச்சாங்க. எங்க அடிச்சாங்க? நான் 2 விக்கெட் எடுத்தேன். சக்தி கொடுத்தீங்க. அவனுக்கு என்ன பால் கூட பிடிக்க தெரியல. எல்லாம் உங்க மட்டும் அடிக்கிறோம். ஒரு பால் கச்சோடு மூச்சு கூட பிடிச்சி குச்சிக்கிட்டாரா? கேட்ச் விட்டு பச்சை அப்படியே பேட்டிங்ல பாத்துக்கறோம். பேட்டிங் கிடையவே கிடையாது. உள்ள விக்கெட் வந்துருக்க வேண்டியதுங்க. இந்த செருப்பாலே அடிப்பேன். யோ செருப்புல ஆயம் மிச்சிட்டு மேட்ச் போயிட்டு இருக்கு. ஏங்க செருப்புல ஆயம் மிச்சிங்க. ஏங்க செருப்புல ஆயம் மிச்சிங்க. ஆச்சு விட்றியா? தினேஷ் வச்சாங்க. சூ முக்கியமா இப்போ கேவலப்படுத்துறீங்க. அங்க பாரு ஒரு நான் வந்து எதிர் டீம் பாரு. 6 அடிக்கிறாங்க 4 அடிக்கிறாங்க. எவ்வளவு டீமா சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணி நம்ம ஜெயிக்கிறோம் ஆர்வத்துல போறாங்க. அடிச்சுக்கிறீங்க. கேட்ச் விட்டான் 4 விட்டான் ரன் விட்டான். கையில ஒரு பால் விடுறாரு. அப்படி பரவாயில்ல. இங்க பாருங்க இங்க பாருங்க பால் வருது. அது பால அப்படியே பிடிச்சி கட்டி தள்ளுறது. தோனி இருக்கார்ல சாசி தம்பியை டீம்ல சும்மா வச்சிருப்பாரா? போதுமா? அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. சரி விடுங்க யோசிச்சுக்கோங்க. விடுங்க. நம்ம நல்லா தான் bowling பண்ணோம். பரவாயில்ல. நான் யோசிச்சது 6 ஓவருக்கு ஒரு 100 120 அடிப்பானுங்கன்னு. 48 48ன்றது நல்ல ஸ்கோர் தான். 49 அடிக்கிறோம். 49 தோத்தாலும் இதுக்கு மேல நம்ம இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் இப்பயே நாங்க டிஸ்க்ளைமர் போட்டு எப்படா ஒண்ணு ஆமாண்ணே. அல்ல ஆயம் வச்சிடுறா. சரி பேட்டிங் நான் பாத்துறேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிச்சானோ இப்பதான் சொன்னேன். பேட்டிங்னு அடிச்சுக்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு அப்புறம் எனக்கா வா டீம் வேணா நீ வேணாம். சரி ஓகே. அவர் அவுட் ஆகணும் வேண்டிப்போம். விளையாடாதீங்க. நீங்க தோனிக்கானு ஜாத்பரிசானு கொஞ்சமா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க எனக்கு. ஏய் கொடுத்த வாய்ப்பு நீ என்ன பண்ண தெரியுதா? எதிர் டீம் அவங்க டீம் சேர்ந்துருக்காங்க. 23 ரன் நீ மட்டும் கொடுத்து அவர் கொடுத்து பாப்பாரு வாய்ப்பு. ஏய் அண்ணா என்ன பாருங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் காட்டு. நம்ம இங்க அவுட் ஆகணும் வேண்டிப்போம். நான் வேண்டிப்போம். ஏய் நானே விளையாடலடா. அப்படியா? நல்லா வலிக்குதுடா. உங்களுக்கு மச்சான் கண்ட்ரோல் நான் இருக்கிறேன். அவர் பேட்ட வாங்கி மாமா மச்சான்ற உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிச்சு போட்டுருவேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. 48 நல்ல ஸ்கோர் தான். விசாரிச்சேன். மாமா கிட்ட போய் இதெல்லாம் விசாரிங்க. இந்த ஏரியால விசாரிச்சேன். நம்மள்ட்டே பேசலாமே. இதுல ரியல் எஸ்டேட் புரோக்கரா இந்த இதுல இந்த இடம். ஓடுறா 3 வர்றா 4 வர்றா 5 வர்றா 6 வர்றா 7 வர்றா போடுறா போடா. ஆனா இந்த டீம்ல இந்த இடத்துல 10 பேர் நிக்கிறாங்க. என்னடா டீம் இது? இங்க ஆளே இல்ல. நம்ம எல்லாம் இங்க நிப்பாட்டி இருந்தோம். விடுங்க நம்ம ஜெயிப்பு போறோம். அங்க ரன்னே இல்லையா? 10 நிமிஷம் கிட்ட வச்சிருக்கீங்க. இல்ல இங்க ரன் இருக்கே. ஸ்டிக்கு இங்க ரன்னு தானே சொன்னாங்க. தம்பி பால் போடுங்க பா. பெனால்டி ஃபர்ஸ்ட் பால் 4. ரெண்டாவது பால் டாட்.
சூப்பர் சூப்பர் சக்தி ஒண்ணா பாத்தீங்களா மூச்சு வாங்கிச்சு அவுட் ஆக போறான் சக்தி இந்த பாரு நீ நல்லா விளையாடணும்னு இறக்கி விட்டுருக்கேன் என் மானத்தை வாங்கிறாத கெத்து இந்த அந்த லப்பர் பந்து படத்துல இப்படிதான் ஒரு பேண்ட் தூக்கி இருப்பாரு ஒரு பேண்ட் இறங்கி நான் குடுக்கிறேன் ஓகே 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 அவ்வளவுதான் போதும் இப்ப சக்தி அவுட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா அவன் அடிக்கவே இல்ல அதுவா வந்து பட்டு போயிடுச்சு இல்ல சக்தி பிளேயரா சரி இப்ப அடிக்க சொல்லுங்க அவுட் தான் இல்ல அவர் உள்ளே வைக்கல உள்ளே வைக்கல இப்ப என்ன அவுட்டா இல்லையா அவுட் தோனி ரெடி 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 ஒன்னு அப்பதான் தோனி செக் பண்றாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே தோனி செக் பண்றதுக்கு முதல்ல ஒரு டோனியா செக் பண்ணுங்க ஏய் அங்க பாரு கேதர் ஜாதவ் மாதிரி என்றான் எல்லாரும் எண்ணிட்டு ஒரு டொக்கு வச்சான் பாரு ஒட்டுமொத்த சமஸ்தானமே ரெண்டு போச்சு தோனி அப்படி வர மாட்டாரு தோனி அவர் சீர வர மாட்டாரு அவர் நீ கூப்பிடாத அவர் மூடு என்ன வருவாரு சூப்பர் சூப்பர் மேட்ச் நம்ம கையில தான் இருக்கு நண்பா ஆடுவா சோ இந்த மேட்சை பாக்குறதுக்காக ஊரே வந்து திரண்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊர் மக்கள் அனைவரும் காத்திருக்காங்க அவனை சொந்த டீமே அவுட் ஆகணும் வேண்டாம் பாரு ஒரு அற்புதமான மேட்ச்ல நீங்க அசல் அசல் சூப்பர் சூப்பர் செம காத்து இன்னொரு தடவை சுத்துங்க எங்களுக்கு காத்து வரணும் அற்புதமான சுத்து குசு லாஸ்ட் பால் குடுக்குறான்டா நீங்க டொக்கஸ்ட் போயிருக்கீங்க நீங்க அடிக்க மாட்டீங்க ஏன் ஏமாத்துறீங்க நீங்க கண்ணாடி போட்டா நல்லா ஆடுவீங்க கண்ணாடி போடுங்க அவர் அவுட் ஆன் நினைக்கிறேன் ஒரு டொக்கு வச்சாரு பாரு 5 ரூபாய் பாக்குறீங்களா அவனுக்கு மிஸ்ஃபீல்டிங் பண்ணனால 4 போயிடுச்சு இதுக்குள்ள ஸ்கோர் 35 சும்மா சும்மா சொன்னேன் சும்மா 2 ஓவர் 16 ரன் சூப்பர் காத்து அடேங்கப்பா வெயில ஏசிய போட வேணாம் குஸ்கா பேட்டிங் ஆட விட்டா போதும் காத்து சும்மா பிச்சு கிட்ட அடிக்குது After long time Dhoni is on the crease. எதிரில ஹார்திக் பாண்டியா பேட் குடுத்து போறாரு. MCCக்கு விசில் போடு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணா முடியல பாஸ் கொடுங்க ஆடுறேன். தம்பிங்களா இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? யார் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? சொல்றா. ACCயா MCCயா? ஓ KCCயா? அங்க பாருடா ஷாட் காவா விட்ட 4 லாஸ்ட் பாலானே 6 ஓவர் நீங்க ஆடுறீங்க போலியே இங்க பாருங்க வாய்ப்பு வருன்ற முகங்க காத்து இருக்கு இல்ல பாண்டினே நீங்க எப்படி காப்பாத்திரியா ஓகே தோனி அனலைஸ் பண்றாரு இது ஒரு ஃபுல் மேட்ச் ஃபுல்லாவா ஹார்திக் பாண்டியா உன்ன நம்பி தான் இருக்கு டேய் ஃபர்ஸ்ட் அவுட் இருக்கேனே யார் வரா சொல்லிட்டான் என்ன ஏய் சிக்ஸ்ரா 4 கமா அசல் குஸ்கா வாடா ஆனா இப்ப குஸ்கா இந்த ஆட்ட ஆடுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவனுடைய லவ் ஃபெயிலியர் அந்த பால அவனுடைய ஆளா நினைச்சு அடிக்கிறான் வாடா காலேச்சி நானே ஏய் சூப்பர் ஸ்ட்ராட்டஜிக் டைம் 24 ஏய் சிதன் ஸ்ட்ரைக்கே கொடுக்காதீங்க ஓகேவா ஒன்னேடு வெளியவா டேய் கம்பத்து பொண்ணே ஓடுறா அவரு 4 அடிக்கிறதா வெயிட் பண்ணல மூச்சு வாங்குதா அதான் ஓடாம இருக்காரு அவன் பி வேடியம் பேசான்
கரெக்ட் பால் தான் அண்ணே ஃப்ரீட் நீ அடிங்க. நோ பால் இல்லடா. நோ பால் இல்லையா ப்ரோ? டேய் ஷிட் இங்க என்னடா அவன்? ஏய் குணால் பாண்டியா. சோ பட் மேட்ச் டைட் ஆயிருக்கு. 12 பால்ல 22 ரன் அடிக்கணும். நல்லா விளையாடுவீங்களா நம்ம டீம்ல? நான் விளையாட கொடுங்க. ஒரு பால் ஆடுற பிடிக்கல கொடுத்துருங்க. இல்லன்னா ஜெயிச்சிரே இறங்கி. இல்ல நான் பத்திரிக்கை தான் கேக்குறேன். விளையாடுவேன்னா விளையாடு. அவரே இல்ல 2 பால் புடிச்சு அவுட் ஆயிட்டு வந்துட்டா. வேணாம் இருக்கும். அண்ணே நான் நேர்மையா சொல்றேன், இந்த ஒரு பால் பாருங்க, நான் நல்லா ஆடினால ஆடுறேன், இல்லன்னா வந்துடுறேன். திட்ட கூடாது. ஆனா இந்த ஒரு ஈஸியா தான் இருக்கும். இப்படி ஒரு பிளேயர் நான் பார்த்ததே இல்லடா. ஓ பேட் குடுக்கிறதுக்காக இறங்கினியாடா? செகண்ட் பால் என்ன மேட்ச் முடிஞ்சுன்றாங்க. சூப்பர் சூப்பர். அடுத்த பால் எப்படி போறோம்? ஓகே அடுத்த பால் 100 ரூபா 500 டீமுக்கு 500 வேலை போயிடும். 1000 ரூபாய் டீம் வேடலாம். அதேதான் மாஸ்டர். அண்ணா 1000 ரூபாய் தரணும். என்னது நீ சுமாரா நம்ம அடிப்பான். 4 அவங்க எல்லாம் நல்லா பிடிக்கிறாங்க. கவட்டையில பாலை விட்டுட்டு தேடிட்டு இருந்தீங்கன்னா எங்க கிடைக்கும்? பாலை அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டீங்க. எல்லாம் பாலிய விட்டுட்டு சிரிக்கிறான்ப்பா. தெரியலடா. உள்ள தோக்க போற மேட்ச் எதுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருங்க அண்ணா, ரெடியா இருப்போம். தோத்தணும் ஓடிடுவோம். 2 பால் இருக்கும்போது சண்டை போட்டு போயிடலாம். இருக்கும்போது ஃபுல்லா ஏமாத்துறேன். அவன் போன தெரியாம டைப் பண்ணிட்டு இருக்கான். ஆமா பெரியம்மாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. மகா ஸ்லோ போடு மகா. இவன் பேட்டு புடிச்சு நான் பார்த்ததே இல்ல. அவனே பார்த்தது இல்லடா. இவனை நம்பி நம்ம டீமா. ஏடா சிரிக்கிறீங்க? ஏடா ஒரு பால் கூட நம்ம தோக்க போறா தெரிஞ்சு சிரிப்பு வருது. ஏன்னா நீ போடுற தம்பி நல்லா தானே வாங்கி போட. நீ போட்ட ஜெயிக்கலாம்டா. தினேஷ் நம்மால கேட்ச் விட்டாப்பா. சூப்பர் சூப்பர். செக் பண்ணிட்டே இருக்காரு. தோனி கடைசி பிச்சு அவர் பிராக்டிஸ் மேட்ச் நினைச்சிட்டு தோனி இது பிராக்டிஸ் மேட்ச் இல்ல. பரமேஷ் அவங்களுக்காக வீடியோ பண்றாரு. அவர் ஃபீஸ் பாஸ்ட் போடுறீங்க. ஏன் ஷோ போட்டல போட பிரச்சனை உங்களுக்கு. கமெண்ட் நல்ல பேர் நல்லா பண்ணல. கிளம்பல மனசு கஷ்டப்படாது. 40 வயசு ஆகுது பாவனாரு. உங்களுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா லூஸ் பண்றீங்க. அதனால ஃபாஸ்டா போகுது. 147 கிறிஸ் கெயிலுக்கு அடுத்து நீங்க தான் ஃபுல்லா முடியலன்ற ஒண்ணு என்ன மாதிரி பிடிக்கிறீங்க தல. என்னத்துல இவ்வளவு ஸ்பீடா போட்டா என்ன ஊத்தி வரா? வெற்றி நைஸா ஓட்டறா. 6 போய் கலாய்ங்க தம்பிங்களா. ஓடுங்க ஓடுங்க. நன்றி வணக்கம். போய் கலாய் பண்ணி பார்த்தா போட்டோ எடுக்கிறானுங்க.
எவ்ரிபடி தினேஷ் மச்சானுக்கு கை தட்டுங்க எல்லாரும். தினேஷ் மச்சானுக்கு மட்டும் இல்ல, கோலிகனுக்கும் கை தட்டுங்க எல்லாரும். பரவாயில்ல, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். தோத்தால்